Welcome to Amrit Bharat Express. Malda Town, SMBT Bengaluru, Amrit Bharat Inauguration Special. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடா ஜங்ஷன். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டு 2023 கடந்த ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா நம்மளோட தாமோ ட்ராவலர் சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா விளாக்ஸ், நிறையா ட்ரெயின், நிறையா பஸ் விளாக்ஸ்லாம் பார்த்து நீங்கள் செம்மையாக சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தொடர்ந்து இந்த வருஷமும் எங்களால் முடிஞ்ச, அதாவது என்னால் முடிஞ்ச நிறையா விளாக்ஸ், நிறைய இடங்களில் நிறைய ட்ரெயின், பஸ்ஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அப்கிரேட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறாங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு தேவை. ஸோ அந்த சப்போர்ட்ஸ் தொடர்ந்து உங்கள்கிட்டருந்து எங்களுக்கு தேவை. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இனாகரல் ஸ்பெஷல் ட்ரெயினை நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ட்ரெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக டிசம்பர் 30 நம்மளோட பாரத பிரதமர் அவர்கள் பார்த்தீங்கன்னா 6 வந்தே பாரத், 2 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்ன்றது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஏசி எக்ஸ்பிரஸ்ன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். வந்தே பாரத்தோட ட்ராவலை எல்லாருமே அனுபவிக்கின்றதுக்காக இன்னொரு ஸ்டெப்பு தாங்க இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அன்ரிசோட 2 ஸ்லீப்பர் கோச்சஸோட நான் ஏசி டைப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான வந்தே சாதாரண் என்று அழைக்கப்படுற அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸோட ட்ராவல் இன்றைக்கி நம்ம விஜயவாடா ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் ஆக்சுவலாக மால்டா டவுன்லேருந்து SMBT பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறத இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நம்ம இன்றைக்கி விஜயவாடாவிலேருந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க, நம்மளோட சூப்பரான அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு விஜயவாடா ஜங்ஷன் பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் ட்ரெயினுக்கு உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றத லைன் பை லைனாக உங்களுக்கு காட்டுறேன். வாங்க உள்ளே போகலாம். விஜயவாடா ஜங்ஷனோட பிளாட்ஃபார்ம் 1 தாங்க நம்மளோட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸை உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ யார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ ஸ்டார்ட் ஆனது மால்டா டவுன்னு சொன்னீங்க, அப்படியே விஜயவாடா யார்ட்லேருந்து உள்ளே வராங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நான் உங்களுக்கு ட்ரெயின் வந்த வாட்டி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம ட்ரெயின் வர அரைவல் ஷார்ட்ஸை பார்க்கலாம்.
நம்மளோட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் விஜயவாடா ஸ்டேஷனுக்குள்ளே வந்துருச்சுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அரைவல் ஷார்ட்ஸ்லாம் காட்டியிருப்பேன். ஃப்ரண்ட்டில் ஒரு என்ஜின் லோகோ பார்த்துருப்பீங்க அண்ட் பேக்லேயும் ஒரு லோகோ இருக்குது. இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்ஃபுல் டைப் எக்ஸ்பிரஸ்ங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற லோகோ பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணோம், இது பார்த்தீங்கன்னா புல் பண்ணோம். ஸோ எதனால பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் பவர், அதாவது ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க இந்த வேப் 5 லோகோமோட்டிவ். இந்த லோகோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணுறவரை ரெடி பண்ண ஒரு லோகோமோட்டிவ் தாங்க ரெண்டுமே. சரி வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம கோச்சஸ்லாம் பார்ப்போம். அந்த ஃப்ரண்ட்டில் போயிட்டு இனாகரல்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். ஸோ நம்மளோட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸோட போர்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இனாகரல் ஸ்பெஷல் மால்டா டவுன் சர் எம் விஸ்வேஸ்வரையா டெர்மினல் பெங்களூரு அம்ரித் பாரத் ட்ரெயின். ஸோ பார்த்திங்கன்னா போர்டு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. வாங்க தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ நம்மளோட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்எல்ஆரை வந்து L1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லக்கேஜ் அண்டு பிரேக் கார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் கார்லாம் எதுவும் கொடுக்கலைங்க, நமக்கு புஷ்புல் டைப் லோகோ. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா L1 அதாவது லக்கேஜ் அண்டு பிரேக் வேன் கோச் காரை கொடுத்துருக்காங்க. For the kind attention of passengers, train number 03414 Malda Town SMBT Bengaluru Amrit Bharat Inauguration Special on platform number 1. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் சிட்டிங் டைப் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதில் D1 D2 ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு அண்டர்சோட் டைப் நல்லா சூப்பராகவே இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குது. வாங்க அப்படியே லைட்டாக உள்ளே போயிட்டு உங்களுக்கு கோச்சஸ்க்குள்ளே காட்டுறேன். நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கலர்லாம் செம சூப்பராக இருக்குது. சரி வாங்க இதை பற்றின டீட்டெயிலாக நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நம்மளோட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸில் நெக்ஸ்ட் இருக்க கோச் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சு S1 S2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நல்லா விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் LHBLஸில் கொடுக்குற மாதிரி நல்லாவே நமக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பளிச்சுன்னு இருக்குதுங்க கோச் பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்குது. அண்டு போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டைப்பில் வச்சுருக்காங்க. ஸ்லீப்பர் கோச்சஸோட இன்டீரியருங்க செம்ம சூப்பராக இருக்குல்ல. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா கேங் பார்த்து கூட செம்மையாக கொடுத்துருக்காங்க. அண்டு சீட்ஸ்லாம் பார்த்தா சைடு லோவர் அண்ட் சைடு அப்பர் அண்ட் சீட்ஸ்லாம் கூட நல்லா தின்னாக கொடுத்துருக்காங்கல்ல. இது யூஸ்வலாக ஸ்லீப்பர்ஸில் பார்க்குறத விட நல்லாவே தின்னாகவே கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நமக்கு லோவர் மிடில் அண்டு செயின்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு அப்பர் பர்த்துங்க. அண்ட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்த்துக்கும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டரு, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கூட பாருங்களேன் நம்ம 3rd tier எக்கனாமியில் பார்க்குற அதே டைப் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ட்ரே டேபிளும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி ஸ்கூல் பசங்க அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்டு NCC பசங்க ஸோ பெரியவங்க எல்லாருமே இருந்து ஒரு சின்ன செலிப்ரேஷன்ஸை பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம் சவுண்ட்லாம் கேட்கும். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். நம்மளோட விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்மளோட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் புறப்பட தயாராகிடுச்சிங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ச்சர் போட்டிருந்தாங்க. பட் டைம் பார்த்தீங்கன்னா 7:06 ஆகிடுச்சு. ஸோ மேபி இந்த செலிப்ரேஷன்ஸாக இருக்கிறனால கொஞ்சம் டிலே ஆகுது. சிக்னல் போட்டாச்சு. வாங்க நம்மளோட சூப்பரான அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸோட ட்ராவலை
விஜயவாடா ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தெனாலி ஜங்ஷனை ரீச் பண்ணிட்டாங்க. தெனாலி ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா பொலிட்டீஷியன்ஸ் அண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன்ஸோட நம்மளோட வந்தே சாதாரண வந்து அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸை சூப்பராக பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ப்ரொவைட் பண்ணி ஸ்நாக்ஸு டின்னர்ஸு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் ப்ரொவைட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டு, ஸோ அதனால் எல்லாமே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் நம்மளோட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு காரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இதை பார்க்கவே ஒரு எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்னடா இது ஒரு நார்மல்னு சொல்ல முடியாது, ஒரு சூப்பராக ஒரு நார்மலான செக்மெண்ட்டில் இருக்க இந்த ட்ரெயின்லேயும் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தாங்க. இது பார்த்தீங்கன்னா டெய்லியெலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இனாகரல் ஸ்பெஷலாக தான் இந்த ஃபுட்டை வந்து தராங்க. இது பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர் சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்த்துறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அம்ரித் பாரத் ட்ரெயின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா BZA கோடு பார்த்தீங்கன்னா விஜயவாடாவோட கோடுங்க. IRCTC போட்டிருக்காங்க, இந்தியன் ரயில்வேஸோட லோகோலாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் பாக்கெட் ஒரு ஸ்பூனும் கொடுத்துட்றாங்க. அண்டு நமக்கு டிஷ்ஷில் மெனுவில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல், தேங்காய் சட்னி, வடை ஆக்சுவலாக 2 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கார சட்னிலேயே ப்ளஸ் தேங்காய் சட்னி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸோட செகண்ட் ஆல்ட் நம்ம ட்ராவல் பண்ணுற விஜயவாடா டு இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆல்ட் சிராலா ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாம் சூப்பராக மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபுட்டை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஃபுட்டை பற்றி காமிச்சிட்டேன். அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஏற்றுனாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி BZAன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பொங்கல் வடை எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். ட்ராவல் வைஸ் பார்த்தீங்கன்னா செம சூப்பராகவே இருக்குது ரைடு. வாங்க. இந்த வியூ சூப்பராக இருக்குல்ல, நல்ல லைவரிங்க. இந்த ஆரஞ்சு வித் கிரே லைவரி சூப்பராக இருக்குது.
ஸோ நமக்கு அம்ரித் பாரத்தில் இருக்க இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், பெரிய பார்த்திங்கன்னா மிரர், சூப்பராக மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே வாஷ் மெஷின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேப் வந்து நமக்கு வந்து இது திருவர் டைப் கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க ஃபுட் ஆப்ரேட் டேப்னு போட்டிருப்பாங்க. கீழே அதாவது கீழே வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணால் இதாக்கி பாருங்க தண்ணி வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷுங்க. நமக்கு அடுத்த உடனே பார்த்திங்கன்னா வந்துடுது, நம்ம அப்படியே வந்து கழுவிக்கலாம். இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் தாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்காக பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நார்மல் ரெஸ்ட் ரூம்ஸுங்க. வாங்க ஃபஸ்ட்டு இதை போய் நம்ம வந்து இந்த ரெஸ்ட் ரூம்ஸை வந்து நம்ம பார்த்துருவோம். டோர்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம வந்தே பாரத்தில் இருக்க அதே ஃபீச்சர்ஸை இந்த அம்ரித் பாரத்லேயே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்த ஒரு முக்கியமான ஸ்டெப்பு இந்த ரெஸ்ட் ரூம்னு கூட சொல்லலாங்க. ரெஸ்ட் ரூம்ஸில் அப்படி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷ் மிஷின்ஸு ஃபுட் ஆப்ரேட்டில் கொடுத்துருக்காங்க. அண்டு கிளாஸ் செட்டும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ்ஷு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஹேண்டில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி புஷ் பட்டன் ஒன்லி டு ப்ரெஸ் இன் கேஸ் எமர்ஜென்சிஸ் டு டோன்ட் ப்ரெஸ் அதர்வைஸ். நீங்கள் வந்து எதாவது எமர்ஜென்சினா மட்டும்தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புஷ் பண்ணணும். மற்றபடி அதர் யூசேஸ்லாம் நீங்கள் உங்கள் ஜாலிக்கு விளையாட்டுக்கெல்லாம் வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ஃப்ளஷில் நான் இதை ஃப்ளஷ்ன்னு சொல்லிட்டேன், இது எமர்ஜென்சி ஃப்ளஷ்ஷு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ்ஷுங்க. ஓகே, எப்பயும் போல் ஒரு டேப்பை கொடுத்துருக்காங்க. அண்டு வாட்டர் கன்ஸு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு எல்இடி லேம்ப்பு. இது பார்த்தீங்கன்னா ஹேரு நோ ஸ்மோக்கிங் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம நார்மலாக பார்க்குற எல்ஹெச்பிஸில் இருக்க அதே விண்டோஸுங்க. இதுவும் அதே டைப்பில் நமக்கு நார்மலாக எல்ஹெச்பிஸில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட்டாக ஃபீச்சர்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதே வந்தே பாரத் டைப் ஃபீச்சர்ஸை இதில் இந்தியன் டைப்பில் கொண்டு வந்துருக்காங்க. நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. எந்த குறையும் கிடையாது. ஒரு நார்மல் ட்ரைன்ஸ், அதாவது ஒரு நார்மல் ட்ரைன்ஸை விட இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காகவே இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்டு கேங் பாத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கம் நைட்ஸில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி எக்கனாமிக் கோச்சஸில் பார்க்குற அதே சேம் கான்செப்டை வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க. அண்டு சீட்ஸு எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. அண்டு சார்ஜிங் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 8 சீட்ஸுக்கும் 8 சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 2 இந்த பக்கம் 2, அதுக்கப்புறம் மொபைல் ஹோல்டர்ஸும் 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் சிங்கிள் சீட்டில் 2 உட்காரவங்களுக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் எல்ஹெச்பிஸில் பார்க்கும்போது இங்கே சிங்கிளாகவும் இங்கே டபுளாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அப்படியே லைட்டாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு மொபைல் ஹோல்டரும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அண்டு நமக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே போர்ட்ஸும் இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க.
ஓங்கோல் ஸ்டேஷனை ரீச் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ட்ராவல் நமக்கு இது வரைக்கும் நான் சூப்பராகவே கொடுத்துட்டு வந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் இயர்லியாகவே வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் வெயிட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட பூரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகி போயாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் ஏதோ ட்ரெயின் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியூரேஷன் ட்ராவல் படி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் இனாகரல் ரன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெயின்ஸுக்கும் இடத்துல இல்லாதபடி தான் பார்த்தீங்கன்னா டைம் ஷெட்யூல் போட்டிருக்காங்க. ஒரு சூப்பர் ட்ராவல் நமக்கு இது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்குதுங்க. ஸோ நம்ம நிறையா ப்ரீமியம் செக்மெண்ட் ட்ரெயின்ஸை பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கத்திமான் இருக்குது, சதாப்தி, தேஜஸ், ஹம்சஃபர், டொரண்டோ, ராஜ்தானி. ஸோ இந்த மாதிரி மெனி சம்திங்ஸ் நிறையா பார்த்தீங்கன்னா ஏசி வேரியன்ட்ஸில் நிறையா ப்ரீமியம் செக்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நான் ஏசி வேரியன்ட்ஸில் நமக்கு எந்த ப்ரீமியம் செக்மெண்ட் ட்ரெயின்ஸும் இது வரைக்கும் நமக்கு வந்து இல்லை. நார்மலாக ஒரு LHPயில் ஸ்லீப்பர்ஸ் இருக்க மாதிரி தான். ஸோ அதுக்கு ஒரு மாடிஃபை தான் நம்ம இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நிறையா ஃபியூச்சர்ஸு எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு நான் ஏசி ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்ல பட்ஜெட்டாக நல்ல ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ஒரு சூப்பர் ஆப்ஷனுங்க. ஓங்கோலுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நெல்லூர், கூடூர், ரேணிகுண்டா, நம்மளோட காட்பாடி, ஜோலார்பேட்டை, SMVT, பெங்களூருங்க. இங்கே இந்த 1 hour ஸ்லாக் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ரயில் ஃபேன்ஸு, இன்ஃப்ளூயன்ஸு, நம்மளோட பிளாகர்ஸு, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இது ட்ரீட் மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க சுற்றி பார்த்தீங்கன்னா இல்லை ஃபோட்டோஸ்லாம் இது பண்ணுவேன். இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு சூப்பராக ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு மூமெண்ட்டாக இது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ. அது பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா சீனிக்காக சூப்பராக இருக்குது, பார்க்குறது செம்மையாக இருக்குது. ஸோ அதில் நின்று நல்லா சூப்பராக எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சூப்பராக நம்மளோட வந்தே பாரத் போகுது, அப்படியே நம்மளோட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ 2 கேட்டகரி ட்ரெயின்ஸையும் இன்றைக்கி அட் அ டைமில் பார்த்தாச்சு. ஒரு சூப்பரான மொமெண்ட்டுங்க. ஓங்கோல் ஸ்டேஷன் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கிட்ட அப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா IRCTC, இந்தியன் ரயில்வேஸ் லோகோ, BZA விஜயவாடா ஸ்டேஷனோட கோடு அண்டு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அம்ரித் பாரத் ட்ரெயின். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் கிட்டில் என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சமோசா கொடுத்துருக்காங்க, ஒரு லாட்டி சாக்கோ பை கொடுத்துருக்காங்க, அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு குலோப் ஜாமுனு அண்டு ஒரு கப் கேக்கு, ஒரு சாண்ட்விச் கொடுத்துருக்காங்க வித் சாஸோடு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்நாக்ஸே கொடுத்தாலும் நல்லா ஃபுல்ஃபில்லாகவே கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி நமக்கு ஒரு மேங்கோ ஜூஸ் கொடுத்துருக்காங்க. சாப்பிடுவோம், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நெல்லூர் ஸ்டேஷனில் ஒரு சிறப்பான பார்த்திங்கன்னா ஒரு வெல்கமை அங்கே அந்த மக்கள் பாருங்க எவ்வளோ பேர் ஒரு உற்சாகமாக மலர்லாம் தூவி பார்த்திங்கன்னா சூப்பராக ஆரவாரமாக வரவேற்றாங்க. இந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நிறையா பீப்புள்ஸ் விரும்புகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் வந்து ஒரு இனாகரல் ரன் பண்ணி டெய்லி ரன்னிங்கும் மாறப்போகுது, அதாவது கமர்ஷியல் ரன்னிங்கும் மாறப்போகுது. ஸோ அதை எல்லாம் வரையிற மாதிரியே சூப்பராக வந்து பார்க்குறாங்க. நம்ம வர வழியில் பார்த்துருப்போம், அங்கங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரோட் சைடு நிறையா மக்கள் இதுனா விசித்திரமாக ஒரு புதுசாக ஒரு ட்ரெயின் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கனவு. ஏன்னா ஆல்ரெடி வந்து வந்தே பாரத் இதே மாதிரி தான் ஒரு இடத்துல பார்த்தாங்க. ஸோ இந்த ட்ரெயினுக்கும் அந்த ஒரு வியூ பார்த்திங்கன்னா இன்னமும் இருக்குங்க. ஒரு சூப்பரான நம்மளோட அம்ரித் பாரத் எவ்வளோ பேர் பார்த்தீங்களா ஃபோட்டோஸு அண்ட் LPC போடலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ
ஸோ ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் நமக்கு இன்னமும் இருந்துகிட்டே இருக்குது. உங்கள் ஸ்நாக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்தாங்க. எஸ்சிஆர் சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டைமிங் வைஸில் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஆகட்டும் ஃபுட் ஆகட்டும் எல்லாம் நீட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. கூடூர் ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஜங்ஷன். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நல்லா காட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சென்னை விஜயவாடா லைனுடைய மேஜர் ஜங்ஷன் நம்மளோட கூடூர் ஜங்ஷனுங்க. நிறைய ட்ரெயின்ஸ் ஸ்கிப் பண்ணி போகிறது, நின்று போகிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்மளோட மால்டா டவுன் எஸ்எம்விடி பெங்களூர் ட்ரெயினும் பார்த்திங்கன்னா நம்மளோட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸும் இதே ரூட்டில் தான் வந்து ட்ராவல் ஆகும்போது இனிமேல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் யோசிச்சது பார்த்திங்கன்னா சென்னை வழியாக, அதாவது பெரம்பூர் வழியாக தான் பெங்களூரை கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினச்சோம். பட் இவங்க பார்த்திங்கன்னா கூடூர்லேருந்து ரேணிகுண்டா வழியாக காட்பாடி போய் அப்படியே வந்து பெங்களூரை கனெக்ட் பண்ணுறாங்க. நம்மளோட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸை வந்து எல்லாரும் ஒரு விசித்திரமான பார்வையை தான் பார்க்குறாங்க. இதில் ஆப்போசிட்டில் போகிற ட்ரெயின்ஸ் ஆகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க. இது என்னடா புதுசாக ட்ரெயின், இப்படி ஒரு ட்ரெயின் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் ஏசி ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ப்ரீமியம் சர்வீஸ் மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீமியமாக கொண்டு வந்திருக்காங்க நம்மளோட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸை. இதை பற்றி என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதை பற்றி இதில் என்னென்னலாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் அவங்க எல்லாமே காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம எஸ்எம்விடி பெங்களூர் வரைக்கும் போயிட்டு இருந்தால் ரிட்டன் நம்ம வந்து வீட்டுக்கு போகிறதுக்குலாம் வந்து கனெக்டிங் எதுவும் இருக்காது. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஜோலார்பேட்டையிலே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. வாங்க எப்படி அமைதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அங்கே தெரிகிற ரூட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை போகிற ரூட்டுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேணிகுண்டா ரூட்டை டைவர்ட் அதாவது பிரிஞ்சிட்டோம். ஸோ அது பார்த்திங்கன்னா பெரம்பூர், சென்னை எக்மோர். ஸோ அந்த ரூட்டுங்க அது யூஸ்வலாக சவுத் போகிற ரூட்டுங்க அது ஃபுல்லாக. நம்ம பார்க்கலாம். கொடுத்துருக்காங்க இல்லையா? மதோதரா ஷிட் ஓகா தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் का
டியூட்டி கோரி நோக்கா போதும். ஸோ ரேணிகுண்டாக்கு அப்புறம் நம்மளோட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு அஃபிஷியல் ஹால்ட் இனாகரல் ஹால்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு காட்பாடி ஸ்டேஷன் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காட்பாடிக்கே பார்த்தீங்கன்னா 2 வழியில் போகிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சித்தூர் பாக்கால வழியாக போகலாம், இன்னொரு பார்த்தீங்கன்னா திருத்தணி வழியாக நம்ம அரக்கோணம் பைபாஸ், அதாவது மேல்காப்பிங் கேபின் பைபாஸ் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம காட்பாடியை ரீச் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா மேல்பாக்கம் கேபின் வழியாக தான் பார்த்தீங்கன்னா காட்பாடியை ரீச் பண்ணுறாங்க. வாங்க பார்க்கலாம். அந்த சாப்பாடை பற்றி உங்களுக்கு எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் காட்டுறதோட ஓகே. வாங்க சாப்பாட்டில் என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு லஞ்சை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ லஞ்சில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெஜ் பிரியாணி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பூன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்படியே லைம் பிக்கல் ஒன்று. இது பார்த்திங்கன்னா பன்னீர், இந்தாண்ட பார்த்திங்கன்னா கத்திரிக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பக்கோடா கொடுத்துருக்காங்க, தால் அண்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, சப்பாத்தி. இது பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுங்க, ஸ்வீட்டில் உங்களுக்கு குலாப் ஜாமுன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கிருந்து லைனில் போவோம் ப்ரோ. Children, bye. Ah, bye bye bye. Bye 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 bye. Bye bye bye. Bye bro, bye bro. Bye bye bye. Ah, bye.
ஸோ இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸோட ட்ராவலை நான் ஜோலார்பேட்டையிலே முடிச்சுக்கிறேன். சரி வாங்க கீழே இறங்கிட்டு உங்களுக்கு மற்றதை சொல்கிறேன். ஸோ நம்மளோட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் கண்ட்ரோலில் இருக்குதுங்க. ஸோ அதான் எல்லா கோச்சஸ்லையும் பார்த்தா இஆர்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து மால்டா டவுன்லேயும், செகண்டரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எம்விடி பெங்களூர்லேயும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாய் பாய் பாய். ஃபைனலி நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டோம். இந்த ட்ரெயின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஸ்எம்விடி பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறது. ஸோ நம்ம எஸ்எம்விடி போயிட்டா ரிட்டன் வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லேயே இறங்கிட்டாங்க. ட்ராவல் வைஸ் நம்ம விஜயவாடாலேருந்து இங்கே ஜோலார்பேட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். ட்ராவல் வைஸ் செம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ஃபுட்டு ஸ்நாக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இனாகரல் ஸ்பெஷல்னால கொடுக்குறாங்க. இதே பார்த்திங்கன்னா வீக்லி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ரெயின் வாரத்தில் 2 நாள், அதாவது இங்கேருந்து ஒரு நாளும் அங்கேருந்து ஒரு நாளும் பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வாரத்தில் ஒரே நாள் நம்மளோட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸை ரன் பண்ண போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா சண்டே மால்டா டவுன்லேருந்து கிளம்புற மாதிரியும், அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா டியூஸ்டே எஸ்எம்விடி பெங்களூர்லேருந்து மால்டா வரைக்கும் போகிற மாதிரியும் ரன் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நெக்ஸ்ட் வீக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு 151 அபவ் போயிடுச்சு. அண்டு கரெக்டாக லாஸ்ட் 2 வீக்குக்கும் பார்த்திங்கன்னா 51, 151. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு. ஸோ இதுலேயே தெரியுது இந்த ட்ரெயினுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இங்கே விட்டுறான்னு சொல்லிட்டு. மேபி புதுசாக இருக்குன்றதுனாலையும் புக் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த ரூட்டில் வந்து எப்பயுமே எந்த ட்ரெயின் விட்டாலும் ஃபுல்லாகுன்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. ஸோ அதனால கூட இருக்கலாம். ஸோ பார்க்கலாம். ஒரு ட்ராவல் வைஸ் நம்மளோட அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் சூப்பராக இருக்குது. இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸை இன்னும் நிறைய ரூட்ஸில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பர்சனலாக எனக்கு வந்து அது ஒரு விருப்பமாக நான் சொல்லிக்கிறேங்க. ஸோ ஒரு சூப்பர் ட்ராவல் நமக்கு அமைஞ்சது. ஃபுட் வைஸ் எஸ்டிஆர் ஜோன்ஸில் நமக்கு விஜயவாடாலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு காட்பாடு வரைக்கும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அண்டில் ஸ்நாக்ஸு ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் சூப்பராக ப்ரொவைட் பண்ணாங்க. டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு சொன்ன வர வழியில் நமக்கு பார்த்துருப்பீங்க, இல்லை செலிப்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா சூப்பராக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ராவல் வைஸ் நமக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கூட விளாகர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க, ரயில் ஃபேன்ஸு அஃபீஷியல்ஸு எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் ஒரு சூப்பராக தாங்க இருந்துச்சு. ஒரு சூப்பர் ட்ராவல். ஒரு செக்ஷன்ஸ் 130 செக்ஷன்ஸ்லாம் செம ஸ்மூத்தாக இருந்துச்சு. அண்ட் இந்த புல் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணது பர்சனலாக ஒரு சூப்பராக இருந்துச்சு. இனாகரல் ஸ்பெஷல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ அதுவே இந்த இயரோட ஒரு பெஸ்ட் மொமெண்ட்டாக ஃபஸ்ட் டேவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 நமக்கு பெஸ்ட்டாக அமையும். ஸோ தொடர்ந்து தாமோ ட்ராவலாக்ஸ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அண்ட் டெல் தன் பாய் ஃப்ரம் தாமோதரன்.